பேங்க் எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதே நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை விட சேஃபாக ஃபீல் பண்ணுற ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் டெம்ப்டடாக இருக்கீங்களா? அப்போ ஆஸ்பெரோ மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதை தான் பிச் பண்ணுறாங்க. ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆனால் வித் சீமிங்லி கண்ட்ரோல்ட் ரிஸ்க். பட் இது raises some important questions. ஸோ இது இவங்க சொல்கிற மாதிரி நிஜமாலே த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸா இல்லை இந்த மாதிரி ஹையர் ஈல்டோட வர ரிஸ்க்கை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமா? அண்ட் இந்த மாதிரி நியூவர் பிளாட்ஃபார்ம் சேஃப்டி அண்ட் லிக்விடிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க ப்ராமிஸை டெலிவர் பண்ணுறாங்களா? ஸோ ஆஸ்பெரோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டிங்கே ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச் ஆஃபர் பண்ணுறதா கிளைம் பண்ணுறாங்க. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதில் ஆக்சுவலி வி ஆர் சைனிங் அப் ஃபார் அண்ட் நம்ம ப்ராடாக ஃபினான்ஷியல் பிக்சருக்குள்ள இது எங்க ஃபிட் ஆகுதுன்னு கேட்கறது இஸ் வர்த் ஆஸ்கிங். ஸோ வாங்க இதுதான் இன் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் மார்க்கெட்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னைக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்க்கு மணி லெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டோட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா திரும்பி அவங்க பே பேக் பண்ணணும்னு? எசென்ஷியலி இதுதான் பாண்ட், பட் அட் அ ஃபார்மல் லெவல். பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸை பப்ளிக்டேருந்து மணி பாரோ பண்ண அலோ பண்ணுது, promising to repay with interest. பட் இதனால how it makes the market tick? பாண்ட் மார்க்கெட்டை ஏன் நம்ம பேக் போன் ஆஃப் த எக்கனாமின்னு சொல்கிறோம் அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஏன் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலை? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். லேக் ஆஃப் ஆக்சஸ், அவேர்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் ஹிஸ்டாரிக்கலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் ஆஸ்பெரோ மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த கேப் தான் பிரிட்ஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பாண்ட்னா என்ன? அட் இட்ஸ் ஸ்கோர் பாண்ட் வந்து பாரோவர்லேருந்து கொடுக்குற இன்வெஸ்டர் கொடுக்குற ஒரு லோன் மாதிரி. ஸோ பாரோவர் வந்து அவங்க பிரின்சிபலோட அலாங் வித் பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் நான் பே பேக் பண்ணுவேன் அப்படின்னு அக்ரி பண்ணி இந்த இன்வெஸ்டர்கிட்ட ஒரு லோன் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பாரோவர் டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா அண்ட் இந்த மாதிரி பாண்ட் ப்ரைஸஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எப்படி சேஞ்ச் ஆகுது அண்ட் நீங்கள் பிஃபோர் மெச்சூரிட்டி பாண்டை செல் பண்ண முடியுமா? அண்ட் அப்படி பண்ண முடியும்னா எவ்வளோ ஈஸி அதை செல் பண்ணுறது? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் தான் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாண்டோட டேர்ம்ஸ், ரேட்டிங் அண்ட் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பிஃபோர் இன்வெஸ்டிங்னு நம்மளுக்கு காட்டுது. அதனால தான் இன் டீட்டெயிலாக நம்ம பாண்ட்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தே ஆஃபர் அன்மேட்ச் சேஃப்டி. ஆனால் இதால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா? அண்ட் இதை லிக்விடேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி? அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியா? அண்ட் இதில் ஏதாவது ஹிடன் காஸ்ட் இல்லை லிக்விடிட்டி ட்ராப்ஸ் இருக்கா? இதெல்லாமே நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா ஜிசெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரொவைட் பண்ணாலுமே லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் வரும்போது தே ஃபால் ஷார்ட். ஸோ இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஐடியலா இருக்கும். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மல்டிபிள்ஸ் 1000 rupeesல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ப்ரைவேட் இல்லை கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏன் இவ்வளோ நாளாக வந்து அவுட் ஆஃப் ரீச்சாக இருந்துச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை என்ட்ரி பேரியர்ஸ். ஆனால் இப்போ செபி பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் அமௌண்ட்டை 10,000 rupees லோவர் பண்ணதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்டில் இதுலேயுமே சில கீ கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கார்பரேட் பாண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி நம்ம எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறது? அண்ட் இல்லை AAA ரேட்டட் ஒன்ஸ் அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அந்த மாதிரி ரேட்டட் இருக்கிற பாண்ட்ஸில்? அண்ட் இந்த மாதிரி ஹையர் ஈல்டுன்னு சொல்றாங்களே அப்பனா வந்து ஹையர் ரிஸ்கா? அண்ட் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் இல்ல டெப்ட் சர்வீசிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ்டரியை எப்படி செக் பண்றது? கார்பரேட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஈல்ட்ஸ் கொடுக்குறாங்க, பட் இட் டிமாண்ட்ஸ் கேர்ஃபுல் ரிசர்ச் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீங்க யாருக்காவது மணி லெண்ட் பண்ணுவீங்களா அவங்க ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்காமே? ப்ராபப்ளி பண்ண மாட்டோம். இதில் தான் கிரெடிட் ரேட்டிங்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ரேட்டிங்ஸ் எவ்வளோ ரிலேயபிள்? இப்போ ஹை ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே டிஃபால்ட் ஆகியிருக்கா? அண்ட் இதில் டவுன் கிரேட் இருந்துச்சுன்னா இட் வரி யூ? அண்ட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரேட்டிங் வச்சு ஒரு கம்பெனியோட ட்ரூ ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நம்மளால கேப்சர் பண்ண முடியுமா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கிரெடிட் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அது ஹோல் பிக்சர் கிடையாது. ஹோல் பிக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் கேஷ் ஃப்ளோஸ், பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸை பார்க்கணும். அண்ட் நம்ம ஸ்க்ரீனில் இப்போ இந்த மேஜர் பிளேயர்ஸோட ஒரு குவிக் லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டாப் ரேட்டட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இந்த ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லா ஏஜென்சிஸுமே பாண்ட்ஸை ஒரே மாதிரி ரேட் பண்ணுறாங்களா அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து ரேட்டிங்ஸை அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் சில டைம் என்ன ஆகும்னா இஷ்யூவர்ஸே வந்து ரேட்டிங்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருமா? ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இதுலேயுமே இருக்குது. அதனால தான் அக்ராஸ் ஏஜென்சிஸ் நம்ம ரேட்டிங்ஸ் செக் பண்ணி அப்டேட்டடாக
டெம்ப்டடாக இருக்கணும், எஸ்பெஷலி இன் வாலடைல் மார்க்கெட். ஸோ இந்த ரேட்டிங் ஸ்கேலை சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேப்லர் காலமும் இதுக்காகவே நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெப் பார்த்தீங்கன்னா ஆல் டெப் வந்து ஈக்குவலாக கிரியேட் பண்ணலை. ஏன்னா பாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எது அதை பேக் பண்ணுதுன்னு பொறுத்து சேஃப்டியில் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பேக் பை கொலாட்ரல். ஸோ இட்ஸ் த சேஃபஸ்ட். சீனியர் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொலாட்ரல் கிடையாது, ஸோ ஹையர் ரிஸ்க். சப்பார்டினேட்டட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் பாண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ரீபே பண்ணுவாங்க இதை. ஸோ இதுலேயுமே ஹையர் ரிஸ்க் இருக்குது. அண்ட் பெர்பெச்சுவல் பாண்ட்ஸில் மெச்சூரிட்டி கிடையாது, ஸோ இட் ஹாஸ் ஹையஸ்ட் ரிஸ்க். இப்போ இஷ்யூவர் பேங்க்ரப்ட் ஆகிட்டா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு யாருக்கு பே பேக் பண்ணுவாங்க அண்ட் இதுலேருந்து ஏதாவது ரிகவர் பண்ண முடியுமா? அண்ட் கொலாட்ரல்னு சொல்கிறது ரியல் ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலி ஆஃபர் பண்ணதான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு செக்யூர் டெப், அதாவது ஓவர் அன்செக்யூர்ட் டெப், செக்யூர் டெப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஆஃபன் ஒரு வைஸ் மூவ்னே சொல்லலாம். இப்போ வாங்க ஆஸ்பெரோ பிளாட்ஃபார்மோட ஒரு ஓவர்வியூவை பார்க்கலாம். இப்போ ஆஸ்பெரோ பார்த்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் செபிஸ் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் ஃப்ரேம்வொர்க். பட் இந்த ரெகுலேட்டரி பேக்கிங் ஆக்சுவலி உங்களுக்கு இன்வெஸ்டராக வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் இட் கேரண்டி கம்ப்ளீட் சேஃப்டி, இல்லை ஜஸ்ட் ஒரு பேசிக் ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸை தான் இது என்ஷோர் பண்ணுதா? அண்ட் ஆஸ்பெரோ பிளாட்ஃபார்ம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை ஹைலைட் பண்ணுறதுல. அண்ட் இதில் இருக்க பிளாட்ஃபார்ம் ஃபில்டர்ஸில் மட்டும் நீங்கள் என்டையர்லி டிபெண்ட் பண்ணி இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடியுமா? இப்போ செபியோட ஓவர்சைட் வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிசஸ்க்கு ஒரு சேஃப்கார்டாக தான் ஆஃபர் பண்ணுமே தவிர ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட்டை டோட்டலி எலிமினேட் பண்ணாது. அதனால தான் நம்ம ஃபண்ட்ஸில் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்வெஸ்டாக நம்ம ஓன் டியூ டிலிஜென்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணணும். அண்ட் இதில் கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செபி ஓபிபிபி கைட்லைன்ஸோட ஃபுல்லி காம்ப்ளையன்ட். அண்ட் இதோட ரேஞ்ச் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 14%. அண்ட் இதில் ஒரு கியூரேட்டட் செலக்ஷன் ஆஃப் சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ரேட்டட் ஃப்ரம் AAA to BBB. இதில் 0 டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர்ஸுமே இருக்குது, ஃப்ரம் 6 months to 5 years. அண்ட் ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் வந்து எந்தெந்த செக்டார்ஸ்லேருந்து வச்சுருக்காங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கம்பெனிஸ் லைக் நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அண்ட் NBFCஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகாரா கேபிட்டல், இண்டல் மணி லிமிடெட் இந்த மாதிரி. அண்ட் ஃபினான்ஸில் சாச்சின் ஃபின்சர்வ், முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ். அண்ட் யூட்டிலிட்டிஸில் கிறிஸ் ஃபினான்ஷியல் லிமிடெட். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் யார்கிட்ட இருந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபினான்ஸ், சூரியோதேவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அதில் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி இட்ஸ் பேட் மந்த்லி, குவார்ட்டர்லி ஆர் செமி ஆனுவலி. பட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்ணுறதுனால நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை மிஸ் அவுட் பண்ணுறோமா? அண்ட் மேனுவலி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண அதை ஹெல்ப் பண்ணுமா? அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இதுலேயுமே ஒரு க்ரோத் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா? அண்ட் இஷ்யூயிங் கம்பெனி ஏதாவது கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் பே அவுட்ஸ் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கொடுத்தாலுமே எந்த இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்ம் காம்பவுண்டட் க்ரோத் எதிர்பார்க்குறாங்க டு கிரியேட் வெல்த், அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் இஸ் கீ. அண்ட் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹350, மினிமம் டென்யூர் 9 months. ஸோ இன்ட்ரெஸ்ட் மினிமம் பே அவுட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மந்த்லி. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு இன் டீட்டெயிலாக ஒரு சின்ன டேப்லெட் காலம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கீ கன்சிடரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஃபீஸபிளாக இருக்கா? ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜை நீங்கள் இங்கே அலோகேட் பண்ணலாம்? அண்ட் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை இதில் பார்க் பண்ணி வைக்கலாமா? ப்ராபப்ளி நாட். ஸோ ஸ்மால் டிக்கெட் சைஸஸ் ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், பட் உங்களுடைய ப்ராடர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியோட அலைன் ஆனால் மட்டுமே. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் வெப் அண்ட் மொபைல் இன்டர்ஃபேஸ். அண்ட் இதில் ஃபில்டர்ஸ் இருக்குது டு சர்ச் பை கிரெடிட் ரேட்டிங், டென்யூர் அண்ட் ஈல்ட். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல்ஸ் படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்க்குமே சில லிமிட்ஸ் இருக்குது. இதனால அண்டர்லைங் ரிஸ்க்கை டிடெக்ட் பண்ண முடியுமா? அண்ட் ஒரு டீப்பர் அனலைசிஸ்க்கு பதிலாக இந்த ஃபில்டர்ஸ் தான் நம்ம ஓவர் ரிலே பண்ணுறோமா? அண்ட் இதோட சிம்பிளிசிட்டி காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் தான் மாஸ்க் பண்ணுதா? ஏன்னா கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் சப்போர்ட், நாட் ரிப்ளேஸ் இன்வெஸ்டர் அவேர்னஸ். ஸோ ஆஸ்
ஆஸ்பெரோல யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதுவும் வந்து எஸ்பெஷலி டெப்ல ஹையர் ரிஸ்க்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அக்ரெசிவ் சேவராக இருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ஹான்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு தேடுறீங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்டல் கேபிட்டல் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் டைவர்சிஃபிகேஷன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபால்ட்டை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அண்ட் இதில் until maturity can you afford to stay invested despite liquidity constraints? இந்த பிளாட்ஃபார்ம் எஸ்பெஷலி வந்து வேற யாருக்காவது போயிடுச்சுன்னா அப்போ உங்களோட கண்டின்ஜென்சி பிளான் என்ன? ஏன்னா ஆஸ்பெரோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இட் ஒர்க்ஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who have already met essential financial goals அண்ட் அவங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னல் டெப் ப்ராடக்ட்ஸ் மூலியமா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இட் ஒர்க்ஸ் பெஸ்ட். அண்ட் இந்த ப்ராடக்டோட அதாவது இந்த பிளாட்ஃபார்மோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸில் இன் டீட்டெயிலாக ஒரு ஸ்மால் டேப்லர் காலமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. நீங்கள் பாஸ் பண்ணியும் பார்க்கலாம். இப்போது இன்னும் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு ரிஸ்கில் ஒரு டீப்பர் லுக் எடுத்து பார்ப்போம். இப்போ ஆஸ்பெரோ என்ன சொல்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாண்ட்ஸ் வந்து 0 டிஃபால்ட்ஸ் கொடுக்கறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கேட்க ப்ராமிசிங்காக இருக்குது, பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்விட்டிஸ் எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது வந்து வாலடைலாக இருக்கும். மார்க்கெட்ஸ் ஏன் 40 to 50% கூட கிராஷ் ஆகலாம், ஆனால் அது ரிகவர் ஆகும். ஸோ உங்கள் கேபிட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனிக்ல செல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது பெர்மனன்ட் ஆகும், இல்லை நீங்கள் செல் பண்ணலன்னா இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர் லாஸ். ஸோ இதே பாண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இஷ்யூவர் வந்து பேமெண்ட் இல்லை பிரின்சிபலோட டிஃபால்ட் பண்ணுறாங்கன்னா அது பர்மனன்ட் லாஸ். இது முன்னாடியும் நடந்திருக்கு. DHFL 2019 பார்த்தீங்கன்னா 1500+ crore டிஃபால்ட்டட். IL&FS 2018ல 91,000 crore டிஃபால்ட். எஸ் பேங்க் 81 பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மொத்தமாக தே லாஸ்ட் எவ்ரி திங். ஸோ ஈவன் சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் கிரெடிட் ரிஸ்க். அதனால தான் கொலாட்ரல் ஒரு கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இட் ஆஃபர்ஸ் யூ டைவர்சிஃபிகேஷன், லிக்விடிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் எது சேஃபராக இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கேட்கலாம், என்னால் ஈக்விட்டி வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை இந்த பாண்ட்ஸில் ஏதாவது டிஃபால்ட் ரிஸ்க் இல்லை இல்லிக்விடிட்டிக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேனா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ க்ரோத் வித் சேஃப்டியோட பேலன்ஸ்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கறதுனால யூ கேன் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட். இப்போ ஏப்ரல் 2020ல பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் 6 டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஷட் டவுன் பண்ணாங்க, ஃப்ரீசிங் ஓவர் 25,000 crores. இது ஒன்றும் பேட் ஃபண்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இது கன்சிஸ்டன்ட்லி எஃப்டிஸை பீட் பண்ண ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் தான். பட் ஒரு கிரைசிஸ் ட்ரிகர்ட் பேனிக்னால பாண்ட் மார்க்கெட்டே ஃப்ரீஸ் ஆச்சு. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஓன் மணிலேருந்தே தேவர் லாக்ட் அவுட் ஆஃப். இப்போ ஏஎம்சி அதாவது ஃப்ராங்க்லின் மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஏஎம்சினாலேயே ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ண முடியும் வித் செபி ஓவர்சைட் அண்ட் டெய்லி என்ஏவிஸ்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் அதுவும் வித் லெஸர் நோன் இஷ்யூவர்ஸ்லேருந்து இவங்க ஆஃபர் பண்ணும்போது அப்போ என்ன நடக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ரெகுலேட்டரி என்ஏவி கிடையாது, நோ செகண்டரி மார்க்கெட் லிக்விடிட்டி, நோ கேரண்டி ஆஃப் பிரின்சிபல். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன இந்த வீடியோவில், ஆஸ்பெரோ பார்த்தீங்கன்னா it earns through markups, so not transparent fees. So எப்பவுமே ஃபைனல் ஈல்ட கிராஸ் செக் பண்ணுங்க. அண்ட் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் ரியல் கிரெடிட் ரிஸ்க்கை எரேஸ் பண்ணிடாது. அண்ட் ஓபிபிபிஸ்க்கு செபி ஓவர்சைட் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு ஓவர்சைட் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்கின் இன் த கேம். அண்ட் பாண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இல்லிக்விட், அப்போனா பையர்ஸ் வந்து கேரண்டீட் கிடையாது, பையர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஒபாக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணலாம்னா யூ கேன் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் செபி ரெகுலேட்டட் கிரெடிட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் டைவர்சிஃபிகேஷன், டெய்லி என்ஏவிஸ், ஃபுல் டிரான்ஸ்பரன்சி, ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டின்னு இதில் இருக்குது. அண்ட் சொவரின் சேஃப்டி வேணும்னா நீங்கள் ஆர்பி ரீட்டைல் டைரக்ட் மூலியமாகவும் ஜிசெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஆஸ்பெரோன்றது ஹை ஈல்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் ஒரு மாடர்ன் டெக் எனேபிள் ரூட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்டிங்கை சிம்பிளிஃபை பண்ணாலுமே இதில் இருக்கிற அண்டர்லைங் ரிஸ்க் சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இப்போ ட்ரையல் பேசிஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் அலோகேட் பண்ணலாம் ஃபண்ட்ஸ், பட் நெவர் அட் த காஸ்ட் ஆஃப் லிக்விடிட்டி இல்லை உங்கள் கோர் ஃபினான்ஷியல் கோல்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி கிடையாது. தட்ஸ் ரிஸ்கி. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்கள் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ண மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் எடுக்க நீங்கள் ரெடியா? அப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இப்போவே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இவங்க உங்களுக்கு டைவர்சிஃபைட் டிரான்ஸ்பரண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணவும் உங்களுடைய கோல்ஸ் உங்கள் ரிஸ்கோட மேட்ச் பண்ணுறது
பண்றதுக்கும் and அதே நேரத்துல கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸோட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until next time, thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.